வருஷம் 15 வருஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா கிணறு இருக்கும். அப்போ வந்து ஒரு 20 பேர் 30 பேர் துணி துவைப்பாங்க, ஒரு பக்கெட்டை போட்டு தண்ணி அரைப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. அந்த இடத்துல வந்து கிணறை மூடி வீடு கட்டிட்டாங்க. ஆமாம், ரோடு ஓரத்தில் கிணறு அதை எல்லாத்தையும் மூடிட்டாங்க. இப்போ எதுவும் கிணத்துக்கு வாய்ப்பே கிடையாது. இது மாதிரி மழை பெஞ்சாலும் தண்ணியில் காவால் தான் போகும். இதில் வந்து எல்லா வீட்லேயும் கிணறு இருந்தது. பழைய வீடுங்கள்லாம் வந்து கம்பல்சரி ஒரு கிணறு வச்சு தான் கட்டுவாங்க. இப்போ கிணறுன்னு நம்ம பார்த்தோம்னா வடபழனி தாண்டி தான் மசரில் தான் அந்த கிணறு இருக்குது. சிட்டி உள்ளன்னா தான் யூஸ் பண்ணுறாங்க. சிட்டி உள்ளலாம் அந்த காலம் மலை ஏறி போச்சு. இப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. சிட்டி உள்ள யார் கிணறு யூஸ் பண்ணுறாங்க? எல்லாம் குழா திருப்பினா தண்ணி வருதா பார்க்குறாங்க. ஆலந்தூர், இப்போ போரூர் அந்த பக்கம் தான் அந்த மாதிரி கிணறு இருக்குது. இப்போ சிட்டியில் அது மாதிரி கிணறே கிடையாது. நீங்கள் எங்கே சுற்றி பார்த்தாலும் இப்போ வந்து கிணறு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போது வந்து ஃப்ளாட் கட்ட ஆரம்பித்ததுலேருந்து எந்த இடத்துலையுமே கிணறு இல்லாதான் இருக்குது. அப்போ கிணத்துக்கு வந்து மூட மாட்டாங்க. இப்போ வந்து ஜனதகம் இப்போ நிறையா ஆயிடுச்சு. அதனால் வந்து அந்த கிணத்தை மூடி அந்த இடத்த கட்டி இத்தனை வருஷமாக ரிக்ஷா ஓட்டுறேன். இங்கே கிணறு எவ்வளோ இருந்தது, இப்போ எந்த கிணறும் கிடையாது. இப்போ இந்த கிணறு இருந்தாக்கா கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். இப்போ 7 கிணறு பார்க் எடுத்திங்கன்னா அது உள்ளே ஒரு கிணறு இருந்தது, அதையே மூடிட்டாங்க. பேரக்ஸ் கிரவுண்டு ஒன்று இருக்குது, அது உள்ள ஒரு கிணறு, அதையே மூடிட்டாங்க. ஐயா, நான் வந்து ஒரு 73 வயசு முடிஞ்சு 74 வயசு ஆரம்பமாகுது. எனக்கு தெரிஞ்சு 73 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த கிணறு கிராம கிணறு, இது புது கிணறு. இது இங்கே இருக்கிற நான் ஒரு குடும்பத்துக்கு கங்காமேன் கோயில் தெருக்கு அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த கிணறு வற்றாத நீர்நிலையாக தான் இருக்குது. இது ஒரு அடையாளம், வர ஊருக்கு ஒரு அடையாளம். புது கிணறு இந்த ஊர்லேருந்து அந்த காலத்துலலாம் எல்லாருக்குமே தண்ணி எடுத்து எல்லா நல்லது கட்டத்துக்குமே ஊரில் எல்லோரும் குடிக்கிறதுக்கு இந்த கிணறு தான் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ நாகரிக வளர்ச்சியில் எல்லோரும் பம்பு செட்டு போட்டுக்கிறது, மோட்டர் போட்டுக்கிறது, மெட்ரோ வாட்டர் ஃப்ரீயாக கிடைக்கிறது. அதனால் வந்து இதனுடைய பராமரிப்பு கொஞ்சம் குறைஞ்சி போயிருக்கு. இப்போ இன்றைக்கும் இதில் வந்து என்றைக்கும் எல்லா இடமும் தண்ணி வற்றி போனால் கூட இந்த கிணத்துல தண்ணி வற்றாது. அந்த அளவுக்கு வற்றாத நீராக தான் இருக்கும் அந்த கிணத்துல. இது எனக்கு தெரிஞ்சு 75 வருஷம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா காலத்தில் இருந்தெல்லாம் எவ்வளோ காலமாக இருந்ததெல்லாம் தெரியாது. அப்போது கவர்மெண்ட்டு கட்டி கொடுத்த ஹவுசிங் போர்டில் கூட பெரிய பெரிய கிணறு வச்சு தான் கட்டுவாங்க. இப்போ அந்த கிணறை கூட அழிச்சிட்டு தான் இப்போ வந்து ஹவுசிங் போர்டை கட்டுறாங்க. இப்போ கிணறு இல்லாத தமிழ்நாடு ஆகிப்போச்சு. எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க? 40 வருஷமாக இருக்கிறேன். எவ்வளோ வருஷமாக ரிக்ஷா ஓட்டுறீங்க? ஓட்டுறேன் 30 வருஷம் கிட்ட ஓட்டுறேன். 30 வருஷம் ஓட்டுறீங்க. எத்தனை கிணறு சுமாராக பார்த்துருப்பீங்க அந்த காலத்தில்? பார்த்துக்கிறேன். நீங்கள் ஓட்டுற காலத்தில்? பார்த்துக்கிறேன். சுமாராக சொல்லுங்கள். சுமாராக ஒரு 15 கிணறு பார்த்துக்கிறேன். 15 கிணறு இருக்குது மொத்தம். ஆமாம், பிராடை சுற்றி. நான் கெருக்கம்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன், காஞ்சிபுரம் மாவட்டம். ஒரு 20 வருஷமாக நான் கெருக்கம்பாக்கத்தில் தான் குடியிருக்கிறேன். நான் இங்கே ஒரு காலத்தில் விவசாயத்துக்கும் இதுக்கும் இங்கே எதிர்க்க ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் வந்தப்போ அதில் தான் குடிக்கலாம் தண்ணி எடுத்தோம். இப்போ சரியாக யூஸ் இல்லாமல் எல்லா போரு அது இதுன்னு போடுறதுனால கிணறோட தண்ணி எல்லாம் கெட்டு போகுது. இனிமேல் வர காலத்தில் இப்போ சிட்டி டெவலப்மெண்ட்டில் கிணறு இருந்தால் நல்லதான் இல்லை தீமையான? 100% நல்லது. கிணறு ப்ளஸ் பார்க்கோடு செட் பண்ணிட்டா தான் பார்க்கு நிறுத்தி காட்டுறாங்க. கிணறு கட்டிட்டு பார்க்கும் டெவலப் பண்ணலாம். கிணறு இந்த மாதிரி இருக்கும், பார்க்கும் இந்த மாதிரி இருக்கும். இதே நம்ம ஓப்பன் பண்ணலாம். இந்த 7 Hills பார்க்லேயும் பேரேஜ் கிரவுண்ட்லேயும் 2 கிணறையும் திருப்பி ரீஓப்பன் பண்ணி விடலாம். அது பண்ணலாம். ஆமாம், இங்கே நல்லா தண்ணி வரும் ஊற்று. அதே பேரேஜில் கூட நல்லா தண்ணி இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரி எல்லா சிட்டியில் அதே மாதிரி கிணறு இருந்தால் ஊற்று தண்ணியும் வரும். நம்மளுக்கு ஃபியூச்சருக்கும் நல்லா இருக்கும். இனிமேல் கிணறு ஒரு வீட்டுக்கு ஒரு கிணறு வச்சு கட்டினோம்னா இந்த தண்ணி பஞ்சம் வராது. நிற்காது. அதுக்கு பைப் எடுத்து விட்டாங்கனாக்கா கிணறுல தான் போய் உயர்த்தும்.
இப்போ அந்த கிணறு வந்து இந்த காவாலை விட்றாங்க, காவாலை பல குப்பைங்க போகுது, அதனால அந்த தண்ணி நிற்குது. அப்போ கிணறு இருக்குது நல்லதா இல்லை தீமையான? நல்லது, கிணறு இருந்தால் கொஞ்சம் நல்லது. கிணறு எங்கள் வீட்டில் இப்போ நாங்கள் கிணறு தான் யூஸ் பண்ணுறோம். மழை பெஞ்சா கிணத்துல தண்ணி எப்போயுமே ஃபுல்லாக இருக்குது. எங்கள் தெரு ஒரு 4 வீட்டில் நாங்கள் கிணறு தான் யூஸ் பண்ணுறோம். போர் போடுறது தண்ணி எடுக்கிறது வந்து ஒரு முன்னோர்கள் 100 வருஷத்துக்கு முன்னாடி நமக்காக பூமியில் சேர்த்து வச்ச தண்ணி தான் இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் வருங்காலத்தில் நம்ம பிள்ளைக்கு அந்த தண்ணி கூட கிடைக்காது. வருங்கால சன்னதி நம்ம பிள்ளைங்க பேரம் பேத்திலாம் நல்லபடியாக வாழணும்னா தயவு செய்து எல்லோரும் வீடு கட்டும்போது கம்பல்சரி பாத்ரூம் எப்படி ட்ரைனேஜில் எடுக்கிறீங்கன்னா நம்ம கிணறு தோண்டுங்க. கிணறு இருந்தால் மழை தண்ணியை நம்ம சேர்த்து வைக்கலாம். அவன் தண்ணி தரல இவன் தண்ணி தரலன்னு சொல்கிறத விட நம்மளால் முடிஞ்ச சேமிப்பை நம்ம சேர்த்து வைக்கிறது நம்ம வருங்கால சன்னதிக்கு நம்ம செய்கிற பெரிய ஒரு புண்ணிய காரியம். இவ்வளோ குடும்பமும் இதில் தான் மொண்டு சமையல்லாம் பண்ணுவாங்க அந்த காலத்துலலாம். எல்லா உபயோகத்துக்கும் இதுதான் உபயோகமாக இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் அசுத்தமாக இருக்குது. இப்போ சரி பண்ணி எல்லாருக்கும் பண்ணாங்கன்னா இன்னும் நீர்நிலை எல்லோருடைய பம்பு செட்டு கிணறு எல்லாம் நீர்நிலையும் அதிகமாகும். அது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும். இதை பராமரித்தா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வீடு கட்டும்போது மேஸ்திரி சொன்னார், போர் போட்டுக்கலானே வாசப்படியில், ஏன்னா அந்த இடத்த அடைக்குதுன்னு. இருக்கிற கிணறு எனக்கு அப்படியே இருக்கட்டும், இது எனக்கு என் பசங்க காலத்து வரைக்கும் எனக்கு உதவும். கிணறு இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இருக்கிற கிணறை நான் ஏன் மூடணும், 1 லட்ச ரூபா செலவு பண்ணி நான் ஏன் போர் போடணும், சும்மா கிடைக்கிற தண்ணி எனக்கு மழை பெஞ்சா எனக்கு தண்ணி ஊற்று வருது, நான் ஏன் கிணத்த மூடணும், கிணறு இருக்கணும். கிணறு மேலே நீங்கள் கிணத்து மேலே ஒரு பாதையை போட்டுருங்க, அது மேலே நாங்கள் நடந்து போய்க்கிறோம். கிணத்தை நான் பராமரிச்சுக்கிறேன். இப்போ நான் கிணத்து தண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். 20 வருஷமாக நாங்கள் அந்த கிணத்து தண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். சூப்பர். தேங்காய் தண்ணி மாதிரி இருக்குது தண்ணி. எங்கள் தெருவில் இருக்கிறவங்கள்ட்ட நான் சொன்னேன், கிணத்துல தண்ணி சரியில்லைன்னுவாங்க. ஆளை கூப்பிட்டு தூர்வாருங்க, கிளிசல் சுண்ணாம்பை போடுங்க, தண்ணி சரியாக கிணத்தை தயவுசெய்து மூடிடாதீங்க. 20 அடி கிணறு தாண்டி 100 அடி தாண்டி தண்ணி வரலன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரே ஒரு பைப்பை நம்பாதீங்க, இவ்வளோ பெரிய கிணத்தை நம்புங்க சொல்லி யாரும் மூடலை. நாங்கள் கிணறு தான் யூஸ் பண்ணுறோம். சூப்பர் சூப்பர், சந்தோஷம். நம்ம வாழ்க்கையில் நம்மளால் என்ன முடியுமோ அதை செஞ்சாலே நம்ம சன்னிதி நல்லா இருக்கும் சார். நம்ம முன்னோர்கள் வந்து பூமியில் சேர்த்து வச்ச தண்ணி இன்றைக்கி போர் போட்டு எடுக்கிறேன்ற நீ உன் பிள்ளைக்கு தண்ணி எங்கே வைக்க போகிற? அது யாரும் சிந்திக்கிறது இல்லையா? ராஜராஜ சோழன் ஏரி கட்டினாரு, கிணறு வெட்டினாருன்னா நீ என்ன செஞ்சேன்னா ஒன்றால் முடிஞ்சால் ஒரு பாக்கெட்டு தண்ணி மழை பெஞ்சால் பூமிக்குள்ளே சேர்த்து வைக்க முடியுமா? அது யாரும் யோசிக்கிறது இல்லை. நாங்கள் ஏதோ எங்களால் முடிஞ்சதை செய்கிறோம். நன்றி சார், ரொம்ப நன்றி. ஸோ இப்போ நம்ம மழைநீர் சேமிக்கிறோம் இல்லையா, அது பூரா இப்படி இறங்கி இது வரைக்கும் தான் வரும், இந்த வெள்ளைக்கோடு வரைக்கும் தான் வரும். அதுக்கு கீழே இறங்க முடியாது, ஏன்னா கடினப்பாறை, இது கடினப்பாறையில் தண்ணி இறங்காது. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு இதை மேலே வந்து நிரப்பிடும். இதை ரொம்ப தமிழில் சொல்லணும்னா இது மேல் ஊற்றுன்னு சொல்லுவாங்க, இது கீழ் ஊற்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம முன்னோர்கள்லாம் வந்து தாத்தா பாட்டியெல்லாம் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு கிணறு இருந்திருக்கும். அந்த கிணத்து மூலமாக மேல் ஊற்ற எடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து அந்த போர்வெல் டெக்னாலஜிலாம் அப்போ தெரியாது, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாமல் இருந்தது. ஸோ எல்லார் வீட்லேயும் கிணறு இருக்கும், கிணத்துலேருந்து மேல் ஊற்று எடுத்தாங்க. ஸோ ஒவ்வொரு மழைக்கும் இது நிரம்பிடும், திருப்பி நம்ம எடுக்க இது குறையும். ஸோ இப்படியே அந்த சைக்கிள் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். பட் இப்போ என்னாச்சு, இந்த சமீப காலத்தில் ஒரு 20-30 வருஷமாக இந்த கிணறுகளை மூடிட்டு வராங்க. குறிப்பாக இந்த கட்டிட வல்லுநர்கள் இருக்காங்க, பில்டர்ஸு, அவங்க இதை மூடிட்டு போர் போடுறாங்க. போர் வந்து எப்பொழுதுமே 150 அடி 200 அடி தான் போடுவாங்க. ஸோ இது வந்து கடினப்பாறைக்குள்ளே இருக்கிற தண்ணியை தான் போர் மூலமாக எடுக்கிறாங்க. ஸோ மேல் ஊற்ற கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்ப தவறான ஒரு சமாச்சாரம். இப்போ என்ன ஆச்சு, ஒரு நிலைமை, போரில் தண்ணி இல்லை ஆனால் கிணத்துல தண்ணி இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், குறிப்பாக மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி, போர்வெல் வேண்டான்னு சொல்லலை, போர்வெல் இருக்கட்டும், ஆனால் கிணத்தை மூடாதீங்க, அது ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸாக வச்சுக்கோங்க. மழை காலத்தில் இதில் தண்ணி இருக்கும், அதை உபயோகப்படுத்துங்க. வெயில் காலத்தில் அது ஒரு ட்ரையாக போச்சுன்னா அப்போ போருக்கு போங்க, போர்லேருந்து கீழ் ஊற்று எடுங்க, வேண்டான்னு சொல்லலை. அந்த மாதிரி இப்போ ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வரும். பெசநகரில் தான் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிறேன். அங்கே 2001-2023 எங்களுக்கு என்னாச்சு, கிணத்து எட்டி பார்த்து, கிணறு தான் எங்களுக்கெல்லாம், அந்த கிணத்து எட்டி பார்த்தீங்கன்னா தரமட்டத்துக்கு இருந்தது தண்ணி. ஸோ எங்கள் லிஃப்ட் ரூமு எல்லாத்துலேயும் தண்ணி வந்துடுச்சு, ஊற்று மாதிரி வருது, பொங்கி 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 வருது. நாங்களும் எவ்வளோ பம்ப் பண்ணி பார்க்குறோம், முடியல, ஊற்று வந்துகிட்டே இருக்குது. அப்போ தான் நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட, நம்ம இனிமேல் மெட்ரோ வாட்டர் அதிகமாக உபயோகப்படுத்த வேண்டாம், அதை நிறுத்திடலாம், ஒரு மாதத்துக்கு முழுக்க கிணத்து தண்ணியை எடுப்போம், எடுத்தால் இந்த வெள்ள அபாயம் குறையும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி செஞ்சு அப்படி தான் குறைஞ்சது இந்த வெள்ள அபாயம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம், வீட்டுக்கு வீடு கிணறு இருக்கணுன்றதுக்கு. ஸோ இந்த
கிணறு வந்து அரசாங்கம் கண்டிப்பாக கட்டாயப்படுத்தணும். தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற மற்ற அரசாங்கங்களும் இதை கட்டாயப்படுத்தணும். இதுக்கு இன்னொரு முக்கிய விஷயம், இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்க ஒரு புது ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷாலோ அக்விஃபர், அதான் மேல் ஊற்றை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், அதில் கிணறு போட்டு அந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்டே அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிணறு எல்லா இடங்களையும் ரொம்ப முக்கியம். அது தனி வீடாக இருக்கட்டும், இல்லை அடுக்குமாடி குடியிருப்பாக இருக்கட்டும், இல்லை பொது இடங்களாக இருக்கட்டும், அதாவது பார்க்குன்னு சொல்கிறோம், இல்லைன்னா மேம்பாலத்துக்கு கீழே இப்போல்லாம் பார்க்கு டெவலப் பண்ணுறாங்க, அங்கெல்லாமும் கிணறு கண்டிப்பாக தேவை. அந்த கிணத்துலேருந்து ஒன்று அந்த பார்க்குக்கு தேவையான தண்ணி எடுக்கலாம், இல்லை மக்களுக்கு தேவையான தண்ணியும் அதிலிருந்து அவங்க எடுத்து உபயோகப்படுத்தலாம். அதனால் கிணறு அது மேலூற்று எடுக்கிறதுனால அதனால் பல நன்மைகள் இருக்குது. அதை வந்து கண்டிப்பாக நம்ம எல்லா இடத்துலையும் ஏற்படுத்தணும்.